பாரதி என்ன சொல்கிறாங்களோ பாவம், ஒருவேளை ஒத்துக்கிட்டு பேச போகிறாங்களோ. 3 பேர் எகிரி எகிரி பேசிட்டு இருக்காங்க. உட்கார தெரியாதவங்களுக்கு 9 சிம்மாசனம் வேறு. ராஜா பேசுறார், நகைக்கடைக்கு போனால் கால்குலேட்டரோடையே போவாராம். விளங்குமாயா? நகை என்பது அழகுயா, முதல்ல அதை பாருங்க. விலை என்பது ரொம்ப முக்கியம், தரம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனா அதையும் விட முக்கியம், வாங்குகிற பொருள் அழகாக இருக்கிறதா என்ற அழகுணர்ச்சி தானே நகை வாங்குவதற்கான முதல் படி. இது வாங்கலாம் அல்லது கூடாது என்ற இறுதி முடிவை அந்த கடையில் எடுப்பது யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பெண் சரின்னு அப்புறம் தானே நீங்கள் கால்குலேட்டர் எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் செக் புக் எடுக்கிறீங்க. எதற்காக எல்லா பெண்களும் ஆண்களை கூட்டி கொண்டு போகிறார்கள்? அணித்தலைவர் என்ன லக்கேஜ் தூக்க தான், வேற எதுக்கு உங்களை கூட்டிட்டு போகிறான்? இது தேவையா? அது இல்லைங்களா? நான் கேட்குறேங்க, ஒரு வியாபாரம் என்பதிலே இருக்கிற அடிப்படையான விஷயம் என்ன? நெகோசியேஷன். இதுவா அதுவா, அந்த விலையா இந்த விலையா, இந்த நகையா அந்த நகையா, இதுக்கு பேசாமல் எப்படிங்க தீர்வு எடுக்க முடியும்? இது ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது பெண்கள் பேசினாக்க? நீங்கள் மட்டும் எகிரி எகிரி பேசுகிறீங்க. ஒரு பொருளை வாங்குவதுன்றதை அவங்க 3 பேருமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் போய் பில்லு கட்டுற ஸ்டேஜை மாத்திரம் வாங்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. முதல்ல வாங்குவதற்கான எண்ணம். எங்கெங்கோ செய்யப்படுகிற நகைகள் எல்லாம் இந்தியா நோக்கி, குறிப்பாக தமிழ்நாடு நோக்கி வருகிறது என்றால், இவ்வளவு பேர் வாங்குகிறார்கள் இந்த விஷயத்தை என்றால், அதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய கலாச்சாரத்தில் தங்க நகை என்பது லக்ஷ்மின்னு ஒரு எண்ணம் உண்டு. இந்த எண்ணத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் முதலிலே பதிவு செய்வது ஒரு பெண்ணாக இருக்கிறாள். வாங்குவதற்கான முதல் ஸ்டெப்பு. 2வது, அதை பற்றிய விசாரிப்பு. எந்த கடையில் வாங்கலாம்? ஆண்கள் எதையாவது விசாரிச்சு இது மட்டும் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே தனக்குத்தான் தெரியுன்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஆண்கள். இப்போ இந்த மாதிரி நகை வாங்கலான் இருக்கேன், எங்க வாங்கலாம், எந்த கடையில், இப்போ என்ன லேட்டஸ்ட் ஃபேஷன் வந்திருக்கு, பெண்கள் விசாரிப்பார்கள். வாங்குவதனுடைய 2வது ஸ்டெப்பு விசாரிப்பு. 3வது, போகிறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பணும். இவங்களை கலப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எல்லா விஷயத்தையும், குறிப்பா வாங்குகிற விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க ஆண்கள் தான். பெண்கள் இன்னைக்கு போயே ஆகணும்னு முடிவு கட்டினா போயிடுவாங்க. இதுதான் வாங்குவதில் இருக்கிற 3வது ஸ்டெப்பு. அந்த கடைக்கு போகணும் முதல்ல. 4வது, ரொம்ப முக்கியமான விஷயம், வாங்குகிற இடத்திலே பொறுமை. நகை வாங்குற இடத்துல உட்காரணும், பேசணும், எல்லாம் முடிவு பண்ணிட்டா மாதிரி இருக்கும். பில்ல கூட அவன் போட்டு போயிடுவான், நிறுத்துன்னு சொல்லிடணும். ஏன்னா இன்னொரு இடத்துல இன்னொரு பொண்ணு வாங்குறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பொறுமையே இல்லாத ஆட்களுக்கு நாங்க தான் வாங்குறோம்னு உங்களுக்கு அவ்வளவு இது வேற. 5வதுங்க, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான நகைக்கடைகளிலே நிச்சயமா நெகோசியேட் பண்ண வேண்டி இருக்கு. எந்தெந்த விதமாக ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்க சொன்னாங்க. இல்ல, உண்மைதான். இதுல அதிகமா போட்டிருக்கா, அதுல குறைவா போட்டிருக்கா. பெண் என்கிறவள் இருக்காளே, பேரம் பேசுவதிலே மான அவமானமே பார்க்காத ஜாதி ஒன்று உண்டென்றால் அது பெண்கள் தான். தங்க நகை வாங்குவதில் தேர்ந்தவர்கள் ஆண்களா பெண்களா? வாங்குவதில் தேர்ந்தவர்கள் ஆண்களா பெண்களா? தொடர்கிறது. ராஜா இருக்காரு, இன்னைக்கு ராஜா சுவாமிகள் உதித்திருக்கிற தத்துவங்களுக்கு எல்லையே கிடையாது. ஆசை வசப்பட்டு வாங்கினால் அறிவு வேலை செய்யாது. நாங்கள்லாம் ஆசைப்பட்டு, நான் சொல்றேன் கேட்குறேங்க, ஆசை என்பது தவறான சொல்ல. கம்பனை பார்த்து கேளுங்க, எதுக்காக ராமாயணம் பாட வந்த? ராமனுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது, அதனால் பாட வந்தேன்னு சொன்னா கம்பனுக்கு அறிவு வேலை செய்யலையா? ஆசை என்பதுதான் ஆரம்பம், நல்ல விஷயத்துக்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி. நகை வாங்குவது நல்ல விஷயம்தான், ஆனால் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை பெண்களுக்கு தான் அடிப்படையிலேயே இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஆண்களுக்கு நகை நிலை எதையுமே வாங்கிறதுக்கு தெரியாது. நகையை பற்றி அறிவே இல்லாதவர்கள் ஆண்கள்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா கோவலன் ஒற்றை சிலம்பை எடுத்துக்கொண்டு விற்க போனான். விற்பதற்கு கூட 2 சிலம்பு வேணும்னு தெரியாத ஆட்களாக ஆண்கள் இருக்கிற போது அவனுக்கு தெரியல, கதையை நகர்த்தணும்னு நினைச்ச இளங்கோடிகள் அவருக்கு தெரியாம போச்சம்மா. அது தங்க நகை இந்த நாட்டில் பாரம்பரியத்தோடு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நம்முடைய பழைய கோயில்களில் $22 பில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்கின்றன செய்தி வருகிறது. என்றால் காலங்காலமாக தங்க நகைகள் நம் வாழ்க்கையோடு உறவாடி வருகின்றவை.
அவற்றை வீடுகளிலே வைத்து பாதுகாத்து வருகிறவள் எப்போதுமே பெண்ணாக இருப்பதால் வாங்குவதிலே அவளுக்குத்தான் தேர்ச்சி மிகச்சிறப்பானது ஆண்களை காட்டிலும் என்ற நல்ல தீர்ப்பை இந்த மன்றம் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். வணக்கம். தங்கத்தை வச்சு இவ்வளவு வேலை பண்ணிவிட்டாங்க. உள்ளபடியே தங்கம் கிடைக்கிறது அதிகமாக தென்னாப்பிரிக்காவில் கிடைக்குதான். ஆனால் அது அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவுக்குள்ளே இருக்குதான். நகையாக அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்குதான். அதுவும் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்குதான். நமக்கு இந்த நகைகளை போய் வாங்கிறதுல அது நம்ம பாரதி பாஸ்கர் அதை எண்ணமா கொண்டு வந்து அதுக்கு போய் என்னென்ன வச்சு முதல்ல எண்ணம் வேணும். எதை யாருக்கு வாங்க போகிறார்களோ அப்போ அது அவங்களுக்கு தான் அந்த முதல்ல எண்ணம் வரும். அது உண்மைதான், அதில் இங்கே பேச்சு இல்லை. அப்புறம் எண்ணம் வந்துருச்சுன்னா விசாரிப்பு வரும்ல. அப்புறம் அதுக்கு பிற்பாடு கடையில் போய் ரொம்ப பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தகராறு, எந்த கடையில் வாங்கணும், எந்த நகையை வாங்கணும், இது சரிதானா, அதை தெரிவு செய்கிறதுல தான் தேர்ந்தவர்கள் யார். நமக்கு பிடிச்ச கடை, அந்த கடையில் போய் தங்கம் சரிதானா, நம்ம கொடுக்குற காசுக்கு இது தகுதியானது தானா, அதைத்தானே பார்க்கணும். விலை ஒட்டி இருக்கா, பவுன் எத்தனை பவுனு, அப்புறம் அந்த ஹால்மார்க் இருக்க முத்திரை அது இருக்கா, இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். ஆண்கள் பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. பெண்கள் பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. இவங்க இதை எப்படி வாங்கிவிட வேண்டும் என்று பார்ப்பாங்க. இல்லைங்களா? இவங்க என்ன செய்வாரு, என்னமாவது இதில் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கையில் வச்சு அப்படியே உருட்டி உருட்டி பார்க்குறாரு. ஏன் அது சரியாக இருக்கா? அப்புறம் அதுக்கு பாரு அவரை போட சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக கணக்கை போட்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லி, அப்போ இது என்ன, இது சேதாரம், இது என்னென்ன ஒவ்வொன்றும் கேட்கணும்ல. அதை கேட்குற விஷயம் பெண்கள் கேட்பார்களா, ஆண்கள் கேட்பார்களா? இதுதானுங்க இப்போ பிரச்சனை. பெண்கள் போகிறீங்க குறைங்க. அவர் சொல்லுவார், ஏம்மா உங்களுக்கு பில்லு வேணுமா, பில்லு வேண்டாமா, என்னம்மா என்று யோசிக்கிறது யார்? இந்த பில்லுக்கும் வாங்குகிற ஆசைக்கு இடையில இவர் பணத்தில் நிற்கிறார், அவங்க நகையில் நிற்கிறாங்க. என்ன செய்வீங்க? அவங்க சொல்கிறாங்க, ஆன்னு சொல்கிறான், ஏம்மா பில்லு வாங்கினா தான் நாளைக்கு நம்ம உரிய விலைக்கு விற்கலாம், இது சரியான தங்கம் என்று சொல்லலாம். ஏன்னா எப்படி இது என்ன ஆகும், இன்னொரு 10 வருஷம் ஆன உடனேயே டிசைன் மாறும். டிசைன் மாறுது அப்படின்னா அப்போ அன்னைக்கு போய் நம்ம இந்த நகையை கொடுத்துட்டு இன்னொரு நகையவா அழிப்பாங்க நம்மளை. ஆனால் இந்த நகைக்கடைக்குள்ள போன விற்பாரு அதை விசாரிக்கிறது இருக்கு பாருங்க, அணு அணுவா விசாரிச்சு அதை நல்லா விலை பேசி பில்லு வேணும். எப்போது நீங்க கடைகளில் பில் இல்லாம வாங்குறீங்களோ அன்றைக்கு நீங்க எதற்கும் சரி என்று உங்கள் பணத்தை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது கடைக்காரருடைய தவறே அல்ல. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, பில்லு வேணுமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரி போட வேண்டியிருக்கு.
அவர் இத்தனை வரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாரு. இத்தனையும் போட்டா தான் அந்த நகையை நம்ம வாங்கிட்டு வந்தா அதே கடையில் கொண்டு போய் நீங்கள் திரும்ப கொடுக்க முடியும். ஒரு நகையை கொண்டுட்டு போய் சிங்கப்பூர் கடையில் கொண்டு போய் நான் சிரமப்பட்டது எனக்கு தெரியும். அவன் கொடுக்குற தங்கத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டம்மா கொடுத்த நகை இருக்குது, இதை விற்றுட்டு வந்து நின்றுச்சு. நான் நம்பி எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த ஆள் வச்சுருக்க நகைக்கு இதுக்கும் அப்படி பார்த்தா, அப்படி பார்த்துட்டு என்னை பார்த்து ஐயா அப்படின்றாரு. என்னங்க தங்கம் தானா? ஏன்னா அப்படி காட்டுதுங்க. அப்போ என்ன செய்ய? பரிதாபமாக போச்சுங்க அது. அதுக்கு காரணம் என்ன? எங்கள் வீட்டம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா இது வாங்குவோம்மா. எங்கள் வீட்டம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், வாங்க. நான் அதுக்காக பெண்கள்லையே வாங்கவே தெரியாத அவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். அவங்க தான் எல்லா பொருட்களையும் பார்த்து வீடுகளில் வாங்குறவங்க, எல்லாத்தையும் தெளிவாக வாங்கக்கூடியவங்க தான். ஆனால் நகைக்கடைக்கு போகிற போது எந்த பொண்ணுமே ஆசை 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 இருக்கே முன்னாடி நிற்கும். நான் பெண்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனால் இதில் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் சரியாக வருவாங்க. ஆனால் இந்த கடைசி இருக்கு பாருங்க, பில்லு போடுற இடத்துக்கு வந்த உடனேயே அவனோட அல்ல இவர்களோட நம்ம மல்லு கட்டணும். பெரிய தலைவலிங்க அது. அதனால அங்கேயும் வாங்குவதற்கு சிலர் இருக்கலாம். ஆனால் உள்ளபடியே நகைக்கடையில் தங்க நகை வாங்குறதுல விலையை விசாரித்து தங்கத்தை தேர்ந்து அதனுடைய தரத்தை எல்லாம் பார்த்து ஒழுங்கு பார்த்து